வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்வு பார்க்க போறோம்னா, நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம வீடு இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்துல 2 பங்காளிங்க இருப்பாங்க. அந்த பங்காளிங்களே எங்களை ஏத்தியாலும் வர முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் குலவிட்டு அடுத்தவன்கிட்ட சீன் போட்டுட்டு இருப்பாங்க. எங்க ஒற்றுமையை எவனாலும் கெடுக்க முடியாது, நாங்க வந்து ஓருயிர் ஈர் உடல் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்க 2 கட்சிக்கு இடையிலான ஒரு பிரச்சனைய தான் நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி இது ஊர்கள் இருக்கின்ற நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க 2 அங்காளி பங்காளிகள் சண்டை நடந்துட்டு இருப்போதும் நம்ம எப்படாவது சண்டை போடான்னு பார்த்துட்டு இருப்போம். அது நமக்கு அழகா தேன் இனிப்பு தித்திப்பு போல் நம்ம முன்னால் நடக்கும் இல்லையா? அதை பார்த்துட்டு 2 பேரும் அடிப்படி போடும்போது சண்டை பிடிச்சி முடிய பிடிச்சி சண்டை போடும்போது நம்ம துருப்பு பச்சி பார்த்து சண்டை போட்டுருக்காங்கன்னா நல்லா ஒற்றுமையாக தானே இத்தனை காலமும் இருந்தாங்க. யார் திடீர்னு சண்டை வந்துட்டு நமக்கு மனசுக்குள்ள 2 பேர் எதிர்தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு புதுகளிப்பு, ஒரு ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் அஜியே இப்படிதானே இப்படி சண்டை போடுவாங்க, எல்லாருமே சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு அந்த உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் ஒரு உள்ளுக்குள்ள அப்படியே தனக்கு 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 டான்ஸ் ஆடும். உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. அப்படி ஈருயில் ஓர் உடலா இருந்த அண்ணன் தம்பி இருந்த காங்கிரஸ் திமுகவோட சண்டை, சரியான சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளு கூட்டுக்குள்ள. நீயா நானான்ட்டு பயங்கரமா சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் வந்து மண்டையை பிடிச்சிட்டு இருக்காராம். அதுல வந்து ஒரு ஊபி வந்து இவனுங்கெல்லாம் ஒரு ஆளா, இந்த காங்கிரஸ்காரங்க இவங்கெல்லாம் நீங்க வெளியே விரட்டி விடுங்க, நமக்கு நம்ம பின்னால வர்றதுக்கு பாமக இருக்கு, நம்ம பின்னாடி வர்றதுக்கு விஜயகாந்த் கட்சி இருக்கு அப்படின்ட்டு சொன்னு இதுல விரட்டி விடுங்க, காங்கிரஸ்காரில் விரட்டி விடுங்க அப்படின்ட்டு ஒன்பதுலாம் நிறைய லெட்டர் எடுக்கிறதாகவும் உடனே லீடர்ஷிப்பில் என்னது என்ன பேசிட்டு இருக்கப்பா, என்னது ராம்தாஸ் உள்ள வரலாம், ராம்தாஸ் உள்ள வந்தா இத்தனை 4 வருஷ காலமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க தோளோட தோல்னு உங்களுக்கு வந்ததெல்லாம் எதிர்த்துன்னு உங்களுக்கு கூட்டிட்டு இருக்கோம், எங்க விட்டு நீங்க அங்க போயிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டை, உள்ளுக்குள்ள நடக்கிற சண்டையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, நமக்கு ஆதரவு கொடுங்க. பிரச்சனை ஆரம்பிச்சது முதல்ல எங்க இருந்துன்னா, நம்மளுடைய கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேக்கா கட்சியினரும் கன்னியாகுமரி மாவட்டம் அரிச்சல் மலையில ஒரு அப்போ அதில் வந்து அது கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிடும். தாவாக கட்சி கூட காங்கிரஸ் கட்சிக்காரங்க சேர்ந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு. அந்த நியூஸ் வெளியே வந்த உடனே திமுககாரங்க என்னது, நீங்க தாவேக்கா பங்கேற்கிற ஒரு கூட்டத்துல போய் ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நீங்க பங்கேற்க போறீங்களா? இப்போ நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய உடன்பிறப்பு, நம்மளுடைய கூட்டணி என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு தீயை கொளுத்தி கூட ஒன்னா சுதாரித்து கொண்ட நம்மளுடைய எம்பி, கன்னியாகுமரி எம்பி, அப்புறம் அதில் உள்ள ஒரு பயங்கரமான ஆட்கள், காங்கிரஸோட ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஆளு நம்ம வசந்த், காங்கிரஸ் வசந்த், அவங்கெல்லாம் எப்போ வேண்டாப்பா நாங்கள் வரலப்பா, ஏன்னா நாங்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டா நம்மளுடைய திமுக கட்சிக்காரங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும் போல இருக்கு, திமுக கட்சிகளின் ஆணைக்கு இணங்க நாங்கள் பங்கேற்கவில்லை அப்படின்ட்டு அவங்க வெளியே வந்தாலும் சிங்கம் போல எங்க அண்ணன் நம்ம திருச்சி வேலுசாமி அதில் கலந்துக்கிட்டாரு. கலந்து கொண்டு நான் தான் காங்கிரஸ் சார்பில் கலந்து கொண்டதில் யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வேன், உண்மையான காங்கிரஸ்காரன் நான் தான் அப்படின்ட்டு திமுகவை கதற விட்டு விட்டார். என்னடா இது, நீங்க எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க, எங்களை ஏசிக்கிட்டு இருக்க தாவேக்க கூட கூட்டணி சேரலாங்கிற முடிவுல இருக்கீங்க அப்படின்ட்டு திமுக ஒரு சைட்ல இருந்து போங்க. நான் சொன்னோம் இல்லையா மஜா, 2 கட்சிக்காரன் சண்டை போடும்போது 3வது நம்ம வெளியிட்டு பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போடும்போது 3வது வெளியிட்டு பார்க்க நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. இது ஒரு சம்பவம். உடனே இந்த சம்பவத்தோட முட்டும். அடுத்து நம்மளுடைய திமுகவுடைய முக்கிய ஒரு பதவியில இருக்கும் ஒரு பெரிய புள்ளி நம்ம கனிமொழி அம்மாள் வந்து ஒரு ட்விஸ்ட் போடுறப்பல, எங்கள் ஆட்சி காலத்தில் அப்படி இருந்தது, இப்போ தேனும் பாலும் ஆழ்ந்தது, இந்த அதிமுக இருக்கும்போது இருந்த கட்சியை நாங்க கீழே படுத்து கிடந்த மேல தூக்கி வச்சுக்கோங்க பில்டப் போட, உடனே அந்த ட்வீட் போடுறப்ப அந்த ட்வீட்ல
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி பிரவீன் காந்தி அவருக்கு ஒரு ட்விஸ்ட் போடுறாப்புல, அவருக்கு ஒரு ட்வீட் போடுறாப்புல. அதுல ஒரு சண்டை தீக்குளித்து என்னது எங்க கனிமொழி அம்மாவை எடுத்து நீ வந்து ட்வீட் போடுவியா? அது என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தா, அங்க வளருது இங்க வளருது தேனும் வருது பாலும் வருது அப்படிங்க. ஆனா யூபிஏ கம்பேர் பண்ணும்போது பீகாரை கம்பேர் பண்ணும்போது உங்க ஆட்சி உங்க அண்ணன் நடத்துற ஆட்சியில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு லிஸ்டோட அண்ணன் அந்த ட்விட்லயோ அதாவது அந்த அம்மா போட்ட பதவியிலையோ ஒரு கமெண்டா தெரிவிச்சு விட்டாப்புல. அதனால உடனே பொங்கி கொந்தளிச்ச நம்ம திமுகவின் ஊப்பிகள் எங்க கனிமொழி அம்மாவுக்கு தெரியுமா, இந்த விடியலாட்சி பத்தி உனக்கா தெரியுமா அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் காந்தியை லெப்டினன்ட் எடுத்து அங்க ஒரு குதூகலமான சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் உடனே உடனே அங்க இருந்த லெட்டர் மட்டும் இல்லாம ராகுல் காந்திக்கு ட்விட்டு போட்டுற அவரை டேக் பண்ணி ட்விட் வேற போட்டுறாப்லாம் ஊப்பிகள். உங்களுடைய கட்சிக்காரர்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, கட்சி கூட்டணி உடைக்கணும் பேசிட்டு நீங்கள் அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கணும், அல்லனா கட்சி ஒட்டியாட்டு நீக்கணும் அப்படின்ட்டு சொல்றாப்பியா. இதுல என்ன சொன்னாலும் அங்க இருந்து ஒரு பதிலும் வரல. காங்கிரஸ் மேலிடத்துல இருக்கு. மொத்தத்துல உள்ளுக்குள்ள சண்டை போட்டு கட்டுப்பிடி பிடிச்சுதான் ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதை நம்ம பார்க்க விசாரிக்க போனோம்னா என்ன உண்மை வருதுன்னா, அங்கேயே ஒரு 4-5 டீமா இருக்கான். ஒரு டீம் காங்கிரஸ்ல, ஒரு டீம் வந்து சண்டை மூட்டி விடுறதுக்கு ஒரு டீமா, ஒரு டீம் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு டீமா, ஒரு டீம் கொளுத்து போடுறதுக்கு ஒரு டீமா, ஒரு டீம் கழகம் போடுறதுக்கு ஒரு டீமா. மொத்தத்துல காங்கிரஸ்ல இருக்க மொத்தமே ஒரு 100-150 நிர்வாகிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு 4 டீமா பிரிச்சு 4 பேருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காப்புல. அதனால ஆக்டிவா ஓடிட்டு இருக்காப்புல. நீங்க திருச்சி வேலுமணி பேசலாம் நீங்க தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம் அப்படின்ட்டு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின்ல போய் பார்த்து சிதம்பரம் வந்து காலையே விழுந்துட்டு வந்திருக்காப்புல. அவருக்குலாம் இதுக்கு நம்ம எங்க கட்சி அவ்வளோ அப்படின்ட்டு ஒரு டீம் விட்டோம். அடுத்த டீம் வந்து ஐயா சாமி ஸ்டாலின் ஐயாவே வணக்கம் அப்படின்ட்டு காலில் விடும். அந்த மாதிரி தான் பில்டப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சில நிர்வாகி 2ஆம் கட்ட மாவட்டம் எந்த காங்கிரஸ் இல்லாம நீங்க ஆட்சியை அமைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இங்க இருந்து ஊப்பிகள் முட்டு கொடுக்க உங்க ஆக்கத்தை தான் நாங்க பீகார் எலெக்ஷன்லயும் அந்த எலெக்ஷன் பீகார் எலெக்ஷன்ல பார்த்துட்டு இங்க வந்து எங்களுக்கு ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் மாறி 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 இன்ஸ்டாவிலயும் மாறி 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 சண்டை பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. சில பேர் அவரு சில கன்னியாகுமரியில இருந்து ஒரு நிர்வாகினா ஃபேஸ்புக்லயே போட்டிருக்காப்புல, ஜீன்ஸ் இருக்க இந்த காங்கிரஸ் எதுக்கு நம்ம கூட தூக்கிட்டு போகணும், நம்ம அதுக்கு பதிலா நம்ம கூட சேர வர்ற கட்சிகள் நம்ம இழந்துச்சோம், நமக்காக வெளியில எத்தனை பேர் காத்திருக்காங்க அப்படின்னு அப்படி சொன்ன உடனே முக்கியமா யாரும் ராமதாஸ் சொல்றாப்புல. ராமதாஸ் சொன்ன உடனே அண்ணன் திருமாவளவனுக்கு உடனே போவோம். என்னது 4 வருஷம் உங்க காட்சிக்கு ஒரு பிரச்சனை, உங்க கட்சிக்கு ஒன்று பிரச்சனைனா தோல் கொடுத்து முதுகு கொடுத்து நாங்க காப்பாத்தி அந்த விமர்சனம் ஏற்றிட்டு இருக்கோம், எங்களை கழட்டி விட்டு நீங்க பாமகவை சேர்க்க போறீங்களா அப்படின்ட்டு அண்ணன் திருமாவளவன் சிறுத்தையா புங்க அப்படி வந்து பயங்கரமா ஒரு குஷ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த கடனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ட்டு பிரவீன் காந்தியை ஒரு டீம் அட்டாக் பண்ண, ஏன் கடனை பத்தி நான் ஏன் பேசக்கூடாது, அதான் உங்க கட்சி அமைச்சர் பீட்டர் பழனிவேலையாவே உங்க எவ்வளவு கடன் வாங்கி இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட் ஒரு ஒரு குடும்பத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு போட்டாரு. ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அதுவும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவங்கள சண்டை ஓடிட்டு இருக்கு. சரி, ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாருன்னா அவர்கிட்ட இருந்த எலாகா அமைச்சரா இருந்த நிதித்துறை அமைச்சரா இருந்தவர்கிட்ட எலாகாவை மாத்தி ஒரு சாதாரண ஒரு எலாவுக்கு மாத்தி அதை இப்போ அவரை வச்சுக்கிறத பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அது உண்மையா தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு இதா தான் இருக்கு. திமுகவை கழட்டி விடலாமா அல்லது சாரி காங்கிரஸை கழட்டி விடலாமா என்ன பண்ணலாமா தெரியாம விதி புழங்கி நிற்கிறதா நமக்கு தகவல்கள் வருகின்றது. நல்ல வேலை, அதுல வந்து ஒரு காங்கிரஸ்காரர் சொல்றாப்புல, நல்ல வேலை
இந்த டிசம்பர்ல ஏதோ உங்களை மழை காப்பாத்திட்டு தப்பிச்சுட்டீங்க, இல்லைன்னா 4500 கூட எங்க எங்கன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க நக்கி கிட்டி போச்சுன்னா அப்படின்னு சொல்லிருக்கணும். உங்க நல்ல நேரம் நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கும் உள்ளுக்குள்ள இருக்க பயங்கரமான சண்டைகள்லாம் பொன்னானமா வெளியே போட்டு எல்லாத்துக்கும் மேல நேற்று 144வது காங்கிரஸ் கட்சியின் நிறுவன நாளாம். அந்த நாள்ல போட்டாரு பெரிய குண்டை. யாரு? நம்ம செல்வ பெருந்தகை தான். பெரும்பாலும் செல்வ பெருந்தகை மட்டும் தான் பரவாயில்லப்பா. நம்ம ஸ்டாலின் அண்ணாங்கள ஸ்டாலின் ஐயா கூட நம்ம திமுக கூட்டணி இருக்குன்னு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போறாரு. மற்ற நிர்வாகிகள்லாம் காங்கிரஸ் நிர்வாகிகள் நம்மளோட பிரச்சனை மேல பிரச்சனை பண்ண நினைச்சிருந்தவருக்கு ஒரு குண்டு தூக்கி ஜக்குன்னு போட்டாரு. அது என்ன குண்டு அப்படின்னா, எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் சொன்ன அந்த கூட்டணி ஆட்சியை நானும் வழிமொழிகிறேன். அந்த கூட்டணி ஆட்சிக்காக நாங்களும் பாடுபடும். எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தேவைக்கு வாய்மொழியா சொல்லலைங்க. நம்மளுடைய அந்த தமிழக காங்கிரஸோட ஒரு தமிழக காங்கிரஸோட அந்த ஃபேஸ்புக் முகநூல் இருக்குல்ல, அதுல போட்டு விட்டுட்டாப்ல. அதுல பல நியூஸ்களாகவும் வழியா வந்திருக்கு. ஓஹோ, அப்பவும் உள்ளுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நமக்கே ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. எப்படியும் சண்டை முட்டு என்ன அங்க முண்டு பிடிச்சு இங்க புடி பிடிச்சு என்ன நிலைமைக்கு வருவாங்கிறது நமக்கு தெரியாது. ஸ்டாலின் அவர்கள் எப்படியாட்டு 2.0 கொண்டு வந்தாலும் பாக்காப்புல. அதுக்கு முன்ன காங்கிரஸ் கட்சிக்காரனும் குண்டில ஆக்கிவான் போலதான் தெரியுது. ஒட்டுமொத்தத்துல சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னும் பயங்கரம் போவோம். நம்ம செல்வ பெருந்தகை சொன்னது நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. என்ன அது உங்களோட கருத்து இல்லைனாலும் நீங்க அடுத்திருக்கு இருந்தாலும் போதும் அப்படிங்கிறக்கூடிய ஆள் தான் எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை. ஒட்டு மொத்தத்துல காங்கிரஸ் திமுகவுக்கான அந்த கூட்டணிகள் விரிசுகளுக்கான காலங்கள் நிறைய வந்திருக்கு. அதுதான் வச்சிருக்காப்புல. ரெண்டாவது தாவைக்கா கூட இணையரைக்கான கூட்டணி பேசிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்டாலினுக்கும் நம்மளுடைய ராகுல் காந்திக்கும் நட்பு இருக்கிறதுனால, ஏன்னா ராகுல் காந்தி ஸ்டாலின் அண்ணனான செவ்வறு பூசி தான் ஓடி ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு. இந்த ஸ்வீட்னாலோட உங்க கூட்டணி ஒன்னா தான் இருக்கா அல்லது போயிருமாங்கிறது நமக்கு இனி வரும் காலங்கள்ல தெரியுது. ஒட்டுமொத்தத்துல திமுகவை பிடிக்காத ஆட்களுக்கு இந்த திமுகவும் காங்கிரஸும் சண்டை போடுறது ஒரு குளிர் காஞ்சமா தான் இருக்கு. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அடுத்து என்னென்ன அடுத்து அரசியல் இருக்கோ அதை உங்களோட கொண்டு வரேன். இப்படிக்கு உங்கள் மணிகண்டன் ரிப்போர்ட்டர்.